Hi friends, I am Kannan Seedharan. So இன்னைக்கு வந்து நம்ம HTML5ல HTML லிஸ்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோக்கியா 7.2 போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு. இது வந்து நம்பர்ஸாக இருக்கும், இந்த மாதிரி டாட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வெப் பேஜில் எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லிஸ்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லிஸ்ட், அப்புறம் டெஃபினிஷன் லிஸ்ட். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு HTML டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் அதே மாதிரி ஹெட், அப்புறம் கீழே வந்து பாடி டேக், ஓகே. இப்போ வந்து டைட்டில் டேக். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி வந்து லிஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி பார்ப்போம் பேஜில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன சின்டாக்ஸ்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆர்டர் லிஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓஎல்னு போடுவோம் டேக், அதுக்கப்புறம் எல்ஐ டேக். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓஎல் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டோட சின்டாக்ஸ். ஸோ இது எல்ஐ அப்படிங்கிறதுக்குன்னா லிஸ்ட் ஐட்டம், நம்ம இங்கே ஒவ்வொரு ஐட்டமாக வந்து மென்ஷன் பண்ணுவோம் டிஸ்பிளே ஆகிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து ஓஎல் டேக்கோட சின்டாக்ஸ். சரி, இப்போ ஆர்டர் லிஸ்ட் எப்படி வந்து நம்ம கொண்டு வரோன்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஓகே, இப்போ ஆர்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் சின்டாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓஎல் க்ரியேட் பண்ணியாச்சு. H1ல how to make curd rice or curd rice ingredients போட்டுட்டு ஒரு BR டேக் போட்டுக்குங்க. இப்போது லிஸ்ட் ஐட்டத்தில் curd 1 cup, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி ஆஸ் யூஷுவல் நம்ம HTML ஃபைல் சேவ் பண்ணிடுறோம். லிஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் HTML டிஸ்டர்ப். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ரன் பண்ணுவோம். ஸோ டைட்டில் டேக் டிஸ்பிளே ஆயிடுச்சு. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஒரு HTML லிஸ்ட். கர்ட் ரைஸ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ கர்ட் 1 cup, ரைஸ் 2 cup, இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இது என்னென்னா 1 2 3 டிஸ்பிளே ஆகுது இல்லைங்க, இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட். ஸோ இப்போ எனக்கு வந்து 1 2 3ன்னு வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இங்கே டைப் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஐன்னு கொடுத்தா ரோமன் லெட்டர்ஸில் வரும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரோமன் லெட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது, ஸ்மால் ரோமன் லெட்டர். ஸோ இங்கே வந்து மாறிடுச்சு.
இதுக்கு இதே மாதிரி ஏ கொடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏபிசிடின்னு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட்டு. டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3ல் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் நம்பர் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுற நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சா இங்கே என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இதுக்குள்ளே நான் 4ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே 4 5 6ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற லிஸ்ட்டோட வேல்யூ, இதோட ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு நான் ரேண்டமாக செட் பண்ணுறேன். இப்போ இதோட வேல்யூ வந்து 10ன்னு இருக்குன்னு நினச்சேன்னா 10 கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி 10 11 12ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு யூஎல்னு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோட சின்டாக்ஸ். ஸோ மற்றதெல்லாம் அதே தான். இங்கே வேணால் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் ரோமன் லெட்டர்ஸ் இதெல்லாம் என்னென்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டராக நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அன்ஆர்டர் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ இதுலேயும் சில டைப்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள் வேண்டாம் அப்படின்னா இங்கே அதே மாதிரி இங்கே டைப்புங்கிற இடத்துல போயிட்டு சர்க்கிள் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சிம்பிள் வந்து மாறிடும். ஸோ இதே மாதிரி சர்க்கிளுக்கு அடுத்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே, இதுக்கு அடுத்து என்னென்னா நெஸ்டட் லிஸ்ட். நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட்டு. இப்போ வந்து ஆர்டர் லிஸ்ட்டு இதுக்குள்ளே எல்ஐ ஆம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்டர் லிஸ்ட்டோ இல்லை ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட்டோ கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து நெஸ்டட் லிஸ்ட். ஓகே, இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் லிஸ்ட். ஸோ டெஃபினிஷன் லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் வந்து டிஎல்னு போட்டுக்குங்க. அதே மாதிரி டிஎல்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெஃபினிஷன் லிஸ்ட். ஸோ இதுக்குள்ளே டிடிங்கிறது அந்த டெக்ஸ்ட், அதாவது டெஃபினிஷன் டெக்ஸ்ட். இப்போ வந்து யாஹூ இல்லாட்டி யூடியூப்னு கொடுத்துக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டெஃபினிஷன் டீடைல்ஸ் யூடியூப் இட் இஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து டிடின்னு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெஃபினிஷன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து அப்படி காப்பி பண்ணி ஸோ இதுக்குள்ளே ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பிஆர் டேக்கு ஒரு ஹெச்ஆர். ஓகே, இந்த மாதிரி ஒரு டேம் கொடுத்து டிஃபைன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டெஃபினிஷன் லிஸ்ட்டு. இது ஆல்மோஸ்ட்
நெஸ்டட் லிஸ்ட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஐட்டம்ஸ் வந்து நான் டெஃபினிஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இது பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டேம் கொடுத்து ஒரு டெஃபினேஷன் வர்றது தான் வந்து டெஃபினேஷன் லிஸ்ட். ஸோ நான் யூடியூப், ஃபேஸ்புக், ஜிமெயில் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் வந்து டெஃபினேஷன் லிஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கோடில் லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டோட டைப்ஸ் என்ன சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஓஎல்னு கொடுத்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி யூஎல்னு கொடுத்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ அதில் நம்ம டைப் என்ன மாற்றிக்கலாம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து 1 ABCD இப்போ ரோமன் லெட்டர்ஸ் வர மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நெஸ்டட் லிஸ்ட்டு பார்த்தோம். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயோ இல்லை லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர் லிஸ்ட்டு வரதும், ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட்டு வரதும், இந்த மாதிரி 2 லிஸ்ட்டு சேர்ந்து வரதுக்கு பேர் நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ 3ஆவது டைப் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் லிஸ்ட்டு. டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்கு எப்படி பார்த்தோம், 3 விஷயம் இருக்கிறதுக்கு டிஎல்னு ஓப்பன் பண்ணிக்கணும், டிஎல் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டிடி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேம், இந்த மாதிரி வரக்கூடிய இந்த டேம் அதோட டெஃபினிஷன் வந்து டிடின்னு கொடுப்போம். ஸோ இந்த டிடின்னு கொடுக்குறது கீழே வர எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் HTMLோட டேபிள்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.